ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பருப்பு இல்லாத சாம்பார் தான் வைக்க போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்தரலாம். அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுட்டு 5 பச்சை மிளகாய் எடுத்து போட்டுக்கலாம். அடுத்தது கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துடலாம். 2 பல்லாரி வெங்காயம் சேர்த்துருக்கு, பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் எத்தனை வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் தேவையான அளவுக்கு தக்காளி 2 தக்காளி சேர்த்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்தது கேரட், பீன்ஸ், கத்தரிக்காய், இதெல்லாம் உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்துட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்துட்டு அடுத்தது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். சாம்பார் பொடி